ஒரு முதல்வருக்குரிய மரியாதையே உதயநிதி ஸ்டாலின் சமீப காலமாக கொடுக்க மாட்டார். திமுகவே தன்னுடைய அந்த நாகரிக அரசியலை விட்டுட்டு தரம் தாழ்ந்து போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறீங்களே நாகரிகம் சபை அப்படின்னு, அதுக்காக சொல்கிறேன். சபாநாயகர் அனுமதி வாங்குறாரு, ஒரு ஆக்ஷன் ஒன்று செய்யலான்னு இருக்குங்க. இதை நாகரிகம் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, அதை சபாநாயகர் அனுமதிக்கிறார், அதையும் நாகரிகம்னு ஏற்றுக்குவீங்க அப்படிங்கிறாரு. இதையும் நீங்கள் நாகரிகம் ஏற்றுக்குவீங்க. இல்லை, ஒரு முதல்வரை பார்த்து நாளைக்கு தைரியம் இருந்தால் நீ பதில் சொல்லு அப்படி. இது நாகரிகமா? அப்புறம் அடுத்து வரேண்ணா, இது நாகரிகம் ஏற்றுக்குவீங்களா? உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னா, மென்டல் முன்னல் ஆச்சு நாங்க தானடா. அப்ப கரெக்டா சொல்லு, திமுக வாங்கியது தைரியம் இருக்கா? அப்ப அந்த வார்த்தை வரும்ல, தைரியம் இருக்கான்னு சொல்றதுக்கு. அப்ப இதற்கு முன்னர் இருந்த எந்த முதலமைச்சரும் புழுதி வாரி இறைத்ததில்லை, சேற்றை வாரி மட்ஸ்லிங்கிங் பண்ணதில்லை, சேற்றை வாரி இறைத்ததில்லை, மலத்தை வாரி விஜய் போன்று இறைத்ததில்லை. அப்படி இறைக்கிறதுனால தான் பேச வேண்டியிருக்குது. நாகரீக அரசியலுக்கு யாருக்கு பாடம் எடுப்பது? அப்ப நாகரீகம் என்றால் இது சபைக்குள்ள, சபைக்கு வெளியே வாயில வந்துடும், நல்லா வந்துடும், சொல்ல மாட்டேன், டேஷ் அது இது என்றெல்லாம் நான் என்ன இதுவா அப்படின்னு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசுவது வரைக்கும் இது எப்படி? இதற்கு முன்பு இருந்த எதிர்க்கட்சி தலைவர்கள்ட்ட இது போன்ற அநாகரிகமான வார்த்தைகள் இல்லை. இதற்கு முன்னர் இருந்த முதலமைச்சர்களிடத்திலே இது போன்ற ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடிய கேவலமான பழக்கம் இல்லை. அங்கிருந்தா வரும். இதற்கு முன்னால் இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி இல்லையே. ஏன்னா இதற்கு முன்னால் இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி இல்லை. எது பேசினாலும் ஆதாரத்தோட பேசுவார். அதுதான் மரபு. ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும்? வேர்ட் டு வேர்ட் பதில் சொல்லணும் எதிர்க்கட்சி தலைவருக்கு. அதுக்கு தெம்பு வேணும். அதை தான் கேட்கிறாங்க. 3 நாள் மொத்தத்தையும் உள்வாங்கிட்டு 4ஆவது நாள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து படிச்சா அது முதலமைச்சரின் பதில் அல்ல. முதலமைச்சருக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறான்ல, அவன் பதில் அது. புரியுதா? எங்களுக்கு முதலமைச்சருக்கு ஸ்கிரிப்ட் ரெடி கொடுக்குறவனுடைய பதில் வேண்டாம், முதலமைச்சருடைய பதில் வேண்டும். நான் வந்தோடனே அப்படி மாத்திரம் பாவம் இன்ஸ்டாகிராம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மார்வல் வேர்ல்டுல வாழ்ந்து கொண்டு பப்ஜி விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்களெல்லாம் ஏமாத்தி மாற்றத்துக்கு வரப்போறோம், ஒரு பெரிய ஹீரோ கையில கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர்களை பொய் புரட்டு சொல்லி அவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இன்னால இப்ப செய்ய முடியாம திணறீங்க. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி முன்கூட்டியே முன்ஜாமீன் வாங்குறாரு ராதாவர்ஜுனா. நாங்கள் சொல்லிட்டோம், அவை முன்னவர் நீங்க தீர்மானம் நிறைவேற்றியோ. சபை மரபுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க. உதயநிதிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நீ யார் அதை பேசுறதுக்கு? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் சிறுபான்மை நலன் பிரிவு துணைத் தலைவர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். தாவேகா அரசினுடைய முதல் பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. நேற்று அந்த நிதிநிலை அறிக்கை சம்மந்தமாக பட்ஜெட்டு, இன்று வேளாண் பட்ஜெட்டு. இரண்டுமே வெறும் இந்த பெயர் மாத்திர ஐடியாக்களில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. திட்டங்களின் பெயர் மாத்திரம் தான் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. நாளைக்கு காவிரி சம்பந்தமாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர இருக்கிறோம், பல்வேறு கேள்விகள் கேட்க ரெடியாக இருக்கிறோம், முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் எந்திரிச்சு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இதில் குறிப்பாக சட்டமன்றம் ஆரம்பத்திலேருந்தே முதலமைச்சர் உதயநிதி உள்ளே வரக்கூடாதுன்னு கைது பண்ணி உள்ள வைக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. உதயநிதி அவர்களை கேமராவில் காட்டாமல் கூட தவிர்த்தன்னு கூட ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்த சூழலில் உதயநிதியுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 முக்கியமான விஷயங்கள். பிஃபோர் கோயிங் டீப்லி இன் டு தி மேட்டர், நேற்று அமைச்சர் மரிய வில்சன் பேசுகிறப்ப 6000 இருந்தது 7000 உயர்த்துவோம், மீன்பிடி அல்லாத காலங்கள் மீனவர்களுக்கு அரசு தந்து வரக்கூடிய நிதியை 20,000 கொடுப்போம்னு சொன்னாங்க. திமுக 7,000 கொடுத்தது, இவங்க 6,000 கொடுத்துருக்குறாங்க. 6,000 இருந்து நாங்கள் 7,000 கொடுப்போம்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கும் கை தட்டுறாங்க எல்லாருமே. ஆனால் வாக்குறுதி 8,000 இருந்தது. அவர் சொன்னது அவர் என்ன சொன்னார்னா, விஜய் மேடைகளில் 8,000 கொடுத்ததை 20,000 கொடுப்போம் அப்படின்னார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். மற்றபடி எல்லா திட்டங்களையும் பேர் மாற்றம் ஸ்டிக்கர் எப்படி ஒட்டினாங்கன்றது நேற்று. இன்றைக்கி எந்திரிச்ச அமைச்சர் திருப்பதி கொண்டு போய் பூஜையெல்லாம் போட்டு பில்டப் மட்டும் தான் கொடுக்குறீங்களே தவிர, வேளாண் துறை அமைச்சர் எந்த அளவுக்குன்னா, சபாநாயகரே சொல்லிட்டாரு சப்ஜெக்ட் மட்டும் பேசு அப்படின்ட்டார். வளன்னு திரைமன்றத்திலே இருந்தவர்கள் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே ஊன்னு பேசி எழுதி கொடுத்தவங்க ரொம்ப எழுதி கொடுத்தாங்க. அது மாதிரி அவர் பாட்டுக்கு போயின்னா அப்புறம் நம்ம எந்திரிச்சு கண்டனம் தெரிவிக்கிறோம், அதுவும் வரல. எதிர்க்கட்சியினர் எழுந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியும் பதிவு செய்யப்படலை. ஆக மட்டும் நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஆரம்பத்துலேருந்து இதுதான் விஜய் நம்ம சொல்லிட்டு தான் வந்தோம். ஆக இருக்கிறதுலையே போன ஆட்சியே பரவாயில்ல, அதாவது மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களை பார்த்து நம்ம சொன்னோம், போன ஆட்சியே இதுக்கு தங்கம்னு சொல்லுவீங்க. அதுக்கு உதாரணம் யாரை சொல்லலாம் அப்படின்னா, அதாவது டூத் அண்ட் நெயில், நேருக்கு நேராக முழுக்க நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக, எதிர்ப்பிலே இருக்கக்கூடிய கட்சி பாஜக. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அதை கொண்டாடக்கூடியவர்கள் தாவேகா ஒரு புறம்னா, இன்னொரு பக்கம் பாஜக. அந்த மாதிரியான பாஜக சொல்லுது,
இந்த ரமேஷை பார்க்கும்போது சேகர் பாபு நான் ஏஞ்சல்னு சொல்லுவேன் அப்படின்னு இந்து அறநிலையத்துறையை பண்ணும்போது உமா ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே தான் சப்ஜெக்டே இருக்குது. ஆட்சி செய்யக்கூடிய முறை என்று வந்து விட்டால் திமுக இஸ் ஃபார் மச் பெட்டர் தென் டிவிகே என்று திமுக சரியில்லைன்னு எதிர்த்தவங்க கூட, திமுக வேண்டாம் என்று நினைத்தவர்கள் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதில் இது ஒரு முக்கியமான சான்று. எதிர்க்கட்சியினர் பேசும்போது கட் பண்ணிட்டாங்க, காட்டலை, வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சாரமாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்தால் லைவ் டெலிகாஸ்ட் அப்படியே பக்காவாக கொண்டு வருவோம், நாங்கள் வந்தால் வந்து மாநில உரிமை விட்டு தர மாட்டோம். ஏன்டா அந்த மாதிரி ஜனநாயகத்தில் ஜனகணமனைக்கு முன்னால் வந்து தமிழ்தாய் வாழ்த்த முன்னாள் அது வந்து அப்போ வந்து நீ கவர்னர் சொன்னார், நான் அதுக்கு சாட்சி, மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜன் அங்கே இருந்தார், நாங்கள் க்ரீன் ரூமில் பேசணும், அது பண்ணணும் இது பண்ணணும். அடுத்த நிகழ்ச்சியிலையும் அதே தான், அதுக்கடுத்த நிகழ்ச்சியிலையும் அதே தான், இப்போ கடைசியில் ரூல்ஸே அதே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. துணை வேந்தர் விஷயம் முதற்கொண்டு ஜனாதிபதி கலந்துக்கிற இதில் ஆளுநர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் 3ஆவதாக தான் பாட முடியும் அப்படின்னு சொல்லியே முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு தமிழ்நாட்டில் இதற்கு திமுக இருக்கும் பொழுது எப்படி எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் மாநில உரிமைகள் அப்படின்னு வரும்போது. அப்போ இன்றைக்கி மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து திரும்பி போகிறப்ப என்ன கேள்வி கேட்குறாங்க, தாவேக்காவும் திமுகவும் விளையாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படின்னு ஒரே கேள்வி, நெத்தியடி பதில். நாங்களாக வாக்குறுதி கொடுத்தோம் வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறோன்னு, பண்ணவங்களை நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு. எது முடியுமோ எது சாத்தியமோ அதை தமிழ்நாட்டில் பேசினால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இது வந்து ஒரு ஃபெடரலிசம் செட்டப்பு. ஒன்றிய அரசினுடைய ஃப்ளோவில் தான் வரும். இது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து தான் மாநில அரசு டிபெண்ட்டாக இருக்குது. மாநில அரசு மேலே ஒன்றிய அரசு டிபெண்ட்டாக இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நிதி பகிர்வுலையும் சரி அதிகார பகிர்வுலையும் சரி. அப்படி இருந்த போதும் அந்த ஒன்றிய அரசை எதிர்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அப்போது இந்த இடத்துல ஒன்றிய அரசு எதிர்க்குது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடும் ஆர்வத்தோடும் ஒரு ஒன்றிய அரசு இருக்குது. அதை இருக்கும் பொழுதே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, அதாவது ஒரு பின்னடைவு இருக்குங்கிற ஒரு நெருக்கடி இருக்கும்போதே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், இவ்வளோதான் முடியும். அந்த இவ்வளோதான் முடியுங்கிறத பார்த்து இதை விட சூப்பராக என்னால் செய்ய முடியும்னு ஒருத்தர் சொல்லும் போது போட பைத்தியக்காரன் நம்ம சொன்னோம். ஐயோ அவர் ஹீரோன்னு ஓட்டு போட்டவங்க சொன்னாங்க, இப்போ அனுபவிக்கிறாங்க. அப்போது ஒரு பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டுறது, இன்னொரு பக்கம் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் ஏமாற்றத்தை சொன்னதை செஞ்சுட்டு இருக்கிறார்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் தாய்மாமன் சீரு, பெண்களுக்கு வந்து கல்யாணத்தப்போ கொடுக்கக்கூடிய அண்ணன் சீரு, இதெல்லாம் வந்து செய்கிறேன்னு சொல்லி பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிக்கிறாரு. இதை நேற்றே வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேட்டியில் சொன்னார். பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும், உங்களுக்கும் காது நல்லா கேட்கும் கண்ணு நல்லா தெரியும், எனக்கும் காது நல்லா கேட்கும் கண்ணு நல்லா தெரியும். அவர் வாக்குறுதி எழுத்துப்பூர்வமாக மட்டுமல்ல வாய் வழியாகவே அவர் பேசியது என்ன, பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும். இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரு, அரசு மருத்துவமனையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தான் அப்படிங்கிறாரு. இதுக்கு 10 குடவுல இருந்திருக்கலாமே. இதைத்தானே நாங்கள் சொன்னோம், முடியாது. இதைத்தானே நாங்கள் பாயிண்ட் அவுட்டே பண்ணோம், செய்ய முடியாத ஒன்றை சொல்கிறார். நான் என்னோட ஸ்டார்டிங்லேருந்து வர்றேன். இப்போ இவ்வளவுதான் முடியும் என்று ஒரு யாட்ஸ்டிக் இருக்கும் அப்படின்னா அதை தாண்டி செய்தவர் மக்கள் முதல்வர், முன்னாள் முதலமைச்சர். அதை தாண்டி பர்ஃபார்ம் பண்ணி காட்டி சேலஞ்ச் செஞ்சவர் அவர். இல்லை அதை விட என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது சிரித்தோம். ஏன்னா அவ்வளவு அனுபவம், அவ்வளவு அறிவு, அவ்வளவு அர்ப்பணிப்பு. கோவிட் நேரத்தில் என் மனைவிக்கு கூட தெரியாது நான் பிபி டிக்கெட் போட்டு போனதுன்னு சொன்னார். அப்படி அர்ப்பணிப்பு உள்ள ஒரு முதலமைச்சர். அவராலேயே இந்த ஸ்டேஜுக்கு தான் நிற்க முடியும் அப்படின்னா இவ்வளோதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை மீறி சொன்னால் அது நடக்காதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ அதுக்கான விதைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கான நிதிநிலையை உங்களால் கொண்டு வர முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அதுக்காக அந்த மாதிரியான திட்டங்களை உங்களால் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னும் அடுத்த கட்டம் இருக்குது, இப்போதான் அறிவிச்சிருக்கிறாங்க. திமுக செய்யாததெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சிங்கப்பூரில் உள்ள தென்கொரியாவில் உள்ள நதி போல கூவாத்தை நாங்கள் மாற்றோம், அடையாராத்தை நாங்கள் மாற்றி காட்டுவோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறாங்க. உதாரணம் சொல்லவா, சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. திமுக செய்யாததெல்லாம் நாங்கள் செய்வோம். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம். திமுக செய்யாததையெல்லாம் நாங்கள் செய்வோம். சிங்கப்பெண் திட்டம் என்று ஒன்று கொண்டு வருவோம். என்ன நிலைமை சிங்கப்பெண் திட்டத்துக்கு? சிங்கப்பெண்ணில் உள்ள பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை. சிங்கப்பெண் திட்டம் நடைமுறை வந்ததற்கு பின்னால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பேரிசன் பண்ணுவோமா? சிங்கப்பெண் திட்டம் நடைமுறை ஒன்றும் இல்லை. இப்போ நேற்றுலேருந்து நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே தான் இருக்குது இந்த மேட்ரு. இந்தா சிங்கப்பெண் இருக்காங்கல்ல, உங்கள் கட்சி பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? குமார் இந்த கதைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ கண்ணுக்கு நேராக என்னால் பார்க்க முடிகிற ஒரு விஷயம். நீ சிங்கப்பூருக்கு போ, மயிலாப்பூருக்கு போ, அதெல்லாம் விஷயம் இல்லை. கண்ணுக்கு முன்னால்
சிங்கப்பெண் திட்டம் ஒன்று நடைமுறைக்கு வந்துருச்சு. நான் அதை வச்சு தான் உங்களை கம்பேர் பண்ண முடியும். உங்கள் பர்ஃபார்மன்ஸை நடைமுறை பண்ணிட்டீங்க, வந்துருச்சு. பட்ஜெட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பொலருக்கெலாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மாற்றி கொண்டு வந்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. தார்லாம் ஏற்கனவே வாங்கினது தான், திமுக ஆட்சியில் வந்தது தான். தார், யூனிகான் எல்லாமே திமுக ஆட்சியில் வந்தது தான். இப்போ அதை மாற்றி ஸ்டிக்கரை போட்டு லைனில் வச்சு வீடியோ எடுத்து நீங்கள் உங்களை பண்ணதாக பண்ணிக்கிறீங்க. தொலைஞ்சு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொல்லி நாங்கள் புதுசாக திமுக ஆட்சியில் செய்யாத ஒன்று, பெண்கள் பாதுகாப்பை மட்டுமே உறுதி செய்யக்கூடிய வகையில் சிங்கப்பெண் திட்டம் என்று ஒன்று கொண்டு வருவோம். என்ன நடந்துச்சு? ஸ்ரீவைகுண்டம் சரவணன் வழக்கில் வந்து நீதி கிடச்சிருச்சா அந்த பெண்ணுக்கு? விஜய் பிரபுவா இவர் பேர், இந்த பாவியா லட்சுமிக்கு ராணிப்பேட்டையில் நீதி கிடச்சிருச்சா? இல்லையே. உங்கள் கட்சி பெண்களுக்கே நீதி கேட்டு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். உங்கள் கட்சி பெண்களுக்கு, நீங்கள் மற்றவங்கள விடுங்க, உங்கள் கட்சி பெண்களுக்கே அந்த சிங்கப்பெண் வந்து என்ன பாதுகாப்பை கொடுத்துச்சு? உங்கள் கட்சி பெண்களுக்கே அந்த சிங்கப்பெண் திட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துச்சு? இப்போ வரும், அடுத்தடுத்து வந்து கம்பேரிசன் வரும். இப்போ அடுத்து நம்ம இப்போ ஷார்ட் டைமில் அப்போ இதையெல்லாம் கேள்வியாக வைக்கும்பொழுது நாங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி வாக்குறுதி கொடுக்கும்போது நாங்கள் கற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கணும். நான் வந்தோடனே அப்படி மாற்றினேன் இப்படி மாற்றினோன்னா பாவம் இன்ஸ்டாகிராம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மார்வல் வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டு இது விளையாடிக்கிட்டு இருந்த பப்ஜி விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்களெல்லாம் ஏமாற்றி நம்ம ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரப்போகிறோம், ஒரு பெரிய ஹீரோ கையில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து பொய் புரட்டு சொல்லி அவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. என்னால் இப்போ செய்ய முடியாமல் திணறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் நடந்த ஒன்று தான் சிங்கப்பெண். சிங்கப்பெண் வருவதற்கு முன், சிங்கப்பெண் வருவதற்கு பின். சிங்கப்பெண் வருவதற்கு முன் இப்படியெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பில் சிக்கல் இருந்துச்சு, வந்ததுக்கு பின் இவ்வளோ ஆயிடுச்சுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? தாவேக்காவால் ப்ரூவ் பண்ண முடியும்னா இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலுமே நான் பேசவே இல்லை. சொல்லுங்கள். ஏமாற்று வேலை. சமீபத்தில் ஒரு சிங்கப்பெண்ணில் உள்ள இப்போ லேடி தான் போய் அம்மா இப்போ ஸ்கூலில் போய் என்ன பேசணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் உங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சிருவேன் பேசணுங்கிற விளைவு அந்தமாக மாற்றி விட்டுருக்குறீங்க. அப்போது ஒரு யதார்த்தம் என்னென்னா, யதார்த்தத்தை சொல்லவா, இதுதான் விஜயுடைய அனுபவமின்மை, சுற்றி இருப்பவருடைய அனுபவமின்மை. ஒரு புதுசாக ஒரு ஃபோர்ஸை கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குன்னு பட்ஜெட் அலோகேஷனை பற்றி பேசியிருந்தார் நம்ம எம்பி ஆராசா சார் பேசியிருந்தாங்க. அதை தாண்டி அவர்களுக்கென்று புதிய திட்டத்தினுடைய படிப்பு என்ன, இதனுடைய எல்லை வரைமுறை என்ன, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு கட்சியிடம் ஆட்சி மாட்டி கொண்டு இருக்கிறது. அதில் வச்சுக்கிட்டு ஜோக் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக நின்று எதிர்க்கிறோம். இன்றைக்கி கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்து நம்முடைய எதிர்ப்பை பதிய வைக்கிறோம். இவர்களால் இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க நேரம் இருக்குது, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு, இன்னும் போக போக பதற்றம் அடைக்கிறோம். எப்படி இருந்த தமிழ்நாட்டை எவ்வளோ கேவலப்படுத்த போகிறார்கள் என்கின்ற பயம் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. இல்லை, ஒரு முதல்வரை ஒரு ஏற்கனவே அநாகரிகமாக பேசினார் அப்படின்னு சொல்லி தான் கைது பண்ணி திரும்ப விடுவிச்சாங்க. மீண்டும் தைரியம் இருந்தால் நாளைக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வருக்குரிய மரியாதையே உதயநிதி ஸ்டாலின் சமீப காலமாக கொடுக்க மாட்டார். திமுகவே தன்னுடைய அந்த நாகரிக அரசியலை விட்டுட்டு தரம் தாழ்ந்து போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? யார் முன்வைக்கிறாங்க? மக்கள் முன்வைக்கிறாங்க. அதாவது கடந்த சட்டமன்ற முடிவில் அங்கேருந்து வருவோம், அதோடு நான் ஒரு கரெக்டாக கன்க்ளூட் பண்ணிடுறேன். கடந்த சட்டமன்ற அமர்விலே எல்லா கேள்விகளும் பார்ட்டி ஃபண்டு இஷ்யூலேருந்து எல்லா கேள்விகளும் ரெலவெண்ட்டாக பேசப்பட்டது தான். சோஃபா மாடல் என்று சொல்லப்பட்டதும் ரெலவெண்ட்டாக பேசப்பட்டது தான். சோஃபா மாடல் மீன்ஸ் ஹார்ஸ் ட்ரேடிங். குதிரை பேரம் என்பது சட்டத்துக்குட்பட்ட உச்சநீதிமன்றம் வரை பேசப்படக்கூடிய வார்த்தை தான். ஆனால் அதை பேசும்போது சபாநாயகர் கண்டிக்கிறார். குதிரை பேரம் கழுத பேரம்லாம் இங்கே பேசக்கூடாது அப்படிங்கிறார். ஆனால் பேசலாம், தப்பே கிடையாது. சபாநாயகருக்கே அந்த சபாநாயகர் வந்து தன்னுடைய அந்த தான் வகிக்கின்ற பதவிக்கே நியாயம் இல்லாமல் பேசுகிறார். இதுவே நீங்கள் சொல்கிறீங்களே நாகரிகம் சபை அப்படின்னு, அதுக்காக சொல்கிறேன். இதுவே இவர் சபாநாயகருக்கு அனுமதி வாங்குறார், ஒரு ஆக்ஷன் ஒன்று செய்யலான்னு இருக்கிறேன், இதை நாகரிகம் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. அதை சபாநாயகர் அனுமதிக்கிறார், அதையும் நாகரிகம்னு ஏற்றுக்குவீங்க அப்படிங்கிறார். இதே நீங்க நாகரிகம் ஏத்துக்குவீங்க. இல்ல, ஒரு முதல்வரை பார்த்து நாளைக்கு தைரியம் இருந்தா நீ பதில் சொல்லு அப்படி. இது நாகரிகமா? அப்புறம் அடுத்து வரேனா, இது நாகரிகம் ஏத்துக்குவீங்களா? இதே நாகரிகம் ஏத்துக்கிறீங்க. தேர்டு, நாலாவது, நாட்டில் குதிரை பேரம் நடந்து கொண்டிருப்பது உண்மை. ஏன்னா அது சம்பந்தமான புகார்கள் ஆளுநர் மேஜையிலே இருக்குது. டிடிவி தினகரன் புகார், அதிமுக எம்எல்ஏக்களுடைய சம்பந்தப்பட்ட புகார் எல்லாம் ஆளுநர் மேஜையிலே இருக்கு. அப்ப எல்லாமே ஆளுநர் மேஜையில் இருக்குது. அதைத்தான் அவர் பேசினார். அதுவே பேசாதீங்க அப்படின்னு தடுக்கக்கூடிய சபாநாயகர் ஒரு பையன் ஒரு குட்டி கதை சொல்லான்னு இருக்கிறேன், இது நாகரிகம் நினைக்கிறீங்க? எங்க உங்க அப்பாவை காணும்? தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மூத்த அரசியல்வாதி, இன்னைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய வெற்றிகரமான முதலமைச்சர்கள், ஒரு முதலமைச்சர், மூத்த அரசியல்வாதி, வயதிலும் மூத்த அரசியல்வாதி,
பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் irrelevant, அந்த சட்டமன்றத்தில் அது சம்பந்தமே இல்லை. குதிரை பேரமோ சோஃபா மாடல் என்பதோ பார்ட்டி ஃபண்ட் என்பதோ அதெல்லாம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்காங்க. நான் இவங்க பேசினாங்க, அதுக்கு பதில் தந்துட்டு இருக்கிறாங்க. irrelevant-ஆ எந்திரிச்சு எங்க உங்க அப்பா உட்கார்ந்து சொன்னாங்க, எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பேச தெரியும் அப்படின்னு அருவருக்கத்தக்க வகையில் விஜய் பேசினாரு. அதை சரிங்கிறீங்களா? அதை சபாநாயகர் தடுத்தாரா? நாகரீக அரசியலுக்கு யாருக்கு பாடம் எடுப்பது? அப்ப நாகரீகம் என்றால் இது சபைக்குள்ள, சபைக்கு வெளியே வாயில வந்துடும், நல்லா வந்துடும், சொல்ல மாட்டேன், டேஷ் அது இது என்றெல்லாம் நான் என்ன இதுவா அப்படின்னு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசுவது வரைக்கும். ஏன்னா அவர் கவர்ச்சினா பெண்களை தொடர்புபடுத்துறாரு. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்ப சப்ஜெக்டுக்கு வருவோம். இதெல்லாம் இவங்க நாகரிகமா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது. இப்ப என்ன சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர்? உங்க வார்த்தை என்ன சொல்றாரு? தைரியம் இருந்தா பேசுங்க அப்படிங்கிறார். இதையெல்லாம் பேசி தூண்டுகிறார். இது உங்க அப்பா உங்க எங்களுக்கு இப்படிலாம் பேச தெரியும், சத்தமா பேசுறாங்க. ஏன்னா போனவங்க ஓடிட்டாங்க. இது எப்படி? ஆமா, தைரியம் இருந்தா பேசுங்கன்னு சொல்றீங்க, கேள்வி கேட்டு ஓடிடுறீங்க. அவர் பதில் பேசும்போது ஓடுங்கிற வார்த்தை சரியான வார்த்தை. அப்போ தைரியம் இருந்தால் பேசுங்கள் என்று நாங்கள் கேட்பது அநாகரிகமான வார்த்தை. பதில் எங்க ஓடுறீங்க? அது மைக்கு சத்தமா பேசிட்டு இருக்கிறேன், இந்த ஓடுறவங்களுக்கு கேட்கணுங்கிறது. தைரியமா பதில் சொல்றாரு, நீங்க இருக்க மாட்டீங்க. வார்த்தைக்கு தான் கேட்கறேன். நீங்க வார்த்தை தானே சொல்றீங்க. நான் தைரியமாக பேசும்பொழுது என்னுடைய பதிலை கேளுங்கள்னு சொல்றத தப்பு சொல்லல. ஏன் ஓடுறீங்கன்னு கேட்கறது நாகரிகமான வார்த்தையா? இப்போ அடுத்து வர்றேன். இப்போ யதார்த்தத்துக்கு வந்துடுவோம். நான் அதை கன்க்ளூட் பண்ணுறேன்ல. இப்போ யதார்த்தத்துக்கு வந்துடுவோம். சட்டமன்றம் என்பது நமக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு, உங்கள் வயசுக்கும் என்ன வயசுக்கும் ஒரே வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு விவரம் தெரிந்து, ஒரு வயசு இல்லையா? என்னோட பெரியவர் தான் நீங்கள், இருக்கட்டும். என்ன, எனக்கு விவரம் தெரிந்து ஜெயலலிதா பேசுவார். ஏன்னா அப்போ தான் நமக்கு விவரம் தெரியுன்றதை தாண்டி டிவியில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சது, ரெக்கார்டடாக வர ஆரம்பிச்சது. விஜயகாந்த் அப்போ இருக்கிறார், அப்போ தான் வந்து அது வர ஆரம்பிச்சது. விஜயகாந்த் எழுந்து பேசுவார், வெட்டியை முடிச்சுக்கிட்டு நாக்க துருத்துறதுலேருந்து 1-to-1 கான்வர்சேஷன். அப்போ தான் ஜனநாயகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஆனாரப்பட்ட சர்வாதிகாரியாக இந்தியாவில் அறியப்படக்கூடிய நரேந்திர மோடியே கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார். எக்ஸ்டெம்போரா சப்ஜெக்ட் அதுதான், கேட்டால் உடனே பதில். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி முன்கூட்டியே முன்ஜாமீன் வாங்குறார் ராதாவர்ஜுனா. நாங்கள் சொல்லிட்டோம், அவை முன்னவர், நீங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றியோ சபை மரபுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க. உதயநிதிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்க்கட்சி பதில் சொல்லாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நீ யார் அதை பேசுறதுக்கு? இல்ல, விஜய்க்கு ஈக்குவல் அங்க ஆள் இல்ல, அமைச்சர்களே பதில் சொன்னா. விஜய்க்கு ஈக்குவலானால் தான் எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு அடுத்து தான் மற்றவங்களே. கான்ஸ்டிடியூஷனலி பார்த்தா ஆளுங்கட்சி இல்லாமல் ஒரு ஆள் தேசிய கொடியை காரில் வைத்துக் கொண்டு போகக்கூடிய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, இது தெரியல. போய் படிச்சுட்டு அப்போ சின்ன பிள்ளையா இருந்தேன்னா. இப்போதானே வந்திருக்கிற அரசியலுக்கு. என்னை விட தாவேக்கால கூடிய எல்லாருமே என்னோட அரசியல் ஜூனியர். நானே ஒரு திமுக ஜூனியர்னா என்னை விட இவங்க எல்லாரும் ஜூனியர். போய் படிச்சுட்டு வாங்க அரசியல் எல்லாருமே. உதயநிதிக்கு பதில் சொல்லாத, எதிர்க்கட்சி தலைவர் நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொல்லலைன்னா தைரியம் இருந்தால் பதில் சொல்றான்னு சொல்லுவோம். யதார்த்தம் தானே. அப்ப வெளிநடப்பு என்பதே ஒரு மரபு என்பதை புரியாதவன் தான். உங்க பாயிண்ட் வந்துட்டேன். இப்போ எஞ்சி ஓடுறீங்க நீங்கல்ல. வெளிநடப்பு என்பதே அவை மரபுகளுக்குள் உட்பட்டதுதான் என்று தெரியாத ஒரு மூடன் தான் ஏன் ஓடுறீங்கன்னு கேட்பான். புரியுதா? இப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். உங்க பாயிண்ட் உங்களுக்கும் ஒரு மன திருப்தியை கொடுத்துறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பார்ட்டி ஃபண்டுனா தைரியம் தான். எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுன்னு சொல்லியாச்சு. நீ திரும்ப திரும்ப பார்ட்டி ஃபண்டுனா எதிர்க்கட்சியிடம் இருக்கக்கூடிய அடுத்த ஆயுதம், பேசுவதற்கு உரிமை மறுக்கப்படக்கூடிய, மைக்கு மறுக்கப்படக்கூடிய, வீடியோவுடைய காட்சி மறுக்கப்படக்கூடிய, சொல்லக்கூடிய செய்தி மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே அதை எந்திரிச்சு வந்து மீண்டும் எங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு எதிர்க்கட்சி தலைவர் வந்து அந்த நேரத்தை பெற்று, பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த நேரத்தை பெற்று, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, இது நியாயத்துக்கு புறம்பானது, இது அவை நாகரிகம் இல்லை, பார்ட்டி ஃபண்டு நீங்கள் மொட்டையா வந்து எங்களை நோக்கி பேசக்கூடாது, ஏன்னா முந்தைய ஆட்சியில் இருந்து நாங்கள் தான், அப்படி நீங்கள் எங்களை நோக்கி பேசக்கூடாது, தைரியம் இருந்தால் அது என்னன்னு பேசுங்கன்னு சொல்லிட்டு அமர்ந்த பின்பும் அநாகரிகமான முறையில் ஒரு முதலமைச்சர் மீண்டும் பார்ட்டி ஃபண்ட் என்று பிதற்றினால், ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, அஜிஸாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருந்தால், ஜனநாயகத்துக்கு உட்பட்டு உங்களுடைய அடுத்த கட்ட ஆட்சேபிக்கக்கூடிய வழிமுறை என்ன? என்ன வழிமுறை? அடுத்த ஆட்சேபிக்கக்கூடிய வழிமுறை. சத்தம் போட்டுட்டீங்க, எதிர்த்துட்டீங்க, கண்டனம் தெரிவிச்சிட்டீங்க, மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று உறுப்பினர்கள் போட்ட நெருக்கடியில் வாய்ப்பு தரப்பட்டு அந்த வாய்ப்பிலும் கண்டனத்தை பதிய வச்சிட்டார். இனிமேல் அப்படி பேசாதீங்க, தப்பு, தைரியம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். தைரியம் தான் என்ன பாட்டின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அமர்ந்ததற்கு பின்னாலும் அந்த அநாகரிகத்தை, அசிங்கத்தை ஒரு முதலமைச்சர் தொடர்கிறார் என்றால், நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்திற்குட்பட்ட, அவை மரபுக்குட்பட்ட அடுத்த ஆப்ஷன் என்ன?
விளக்கம் கொடுக்குறாருல அவர் தான் சொல்கிறாருல, அதாவது பார்ட்டி ஃபண்ட் சொன்னால் உங்களுக்கு ஏன் டப்புன்னு கோவம் வருது, அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. திரும்பவும் அதாங்க சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு திமுகனே சொல்லலையே, நீங்கள் ஏன் கொந்தளிக்கீங்க கேட்குறாரு. இதுக்கு போன வாட்டி நம்ம ஒரு இன்டர்வியூவில் நானே சொல்லியிருக்கிறேன், முன்னில் ஆட்சி இருந்தது நாங்கள் தான், உனக்கு தைரியம் இருந்தால் சொல்லு, நாங்கள் பதில் சொல்கிறோங்கிறோம். உனக்கு ஏன் தைரியம் இல்லை அப்படின்னா சொல்கிறது உங்கள்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. உங்கள் கேள்விக்கு நானே வந்துடுறேன், சொல்கிறது உங்கள்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்னா சொல்லாத, சொல்கிறதா இருந்தால் தெளிவாக சொல்லு, அதானங்க நியாயம். உங்களுக்கு ஏன் பயம் வருது, உங்களுக்கு உனக்கு ஏன் பயம் சொல்லு தைரியமா. நீ ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்திருக்கிற, அமைச்சர்கள் உங்க கையில் இருக்கிறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை உங்க கையில் இருக்குது, டிவிஎஸ்சி உங்க கையில் இருக்குது, போலீஸ் உங்க கையில் இருக்குது. இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க, சொல்லவா ஃபேக்சுவலா, ஏன் பார்ட்டி ஃபண்டை பத்தி வாய் திறக்க முடியாதுன்னு. முந்தானேத்து ஹைகோர்ட் வந்து ஸ்டே பண்ணிச்சு பார்த்தீங்களா, ஆன்னு கத்திக்கிட்டு இருந்தானே, எவனா வாய் திறக்கிறானா. இப்போ ஏன் ஸ்டே பண்ணிச்சு அந்த விசாரணையை, அந்த வழக்கில் இருக்கக்கூடிய சேதுராஜ் 10வது அக்யூஸ்டு என்ன சொல்றாரு, நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன், திடீர்னு என்னை பிடிச்சி வேற ஹோட்டலில் தங்க வச்சாங்க, அந்த ஹோட்டலில் தங்க வச்சு ஏற்கனவே இருந்த ஹோட்டலில் கொடுத்த மாதிரி எனக்கு சம்மன் கொடுத்தாங்க, அதன் பிறகு என்னை நிர்பந்தித்தார்கள், என் பையனை இந்த கேஸில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியையும் இன்னும் பலரையும் மற்றும் பலரையும் இந்த வழக்கிற்குள் கட்டாயப்படுத்தி நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும் என்று என்னை நிர்பந்தித்தார்கள். கடைசியாக ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வாங்கும்போது அதில் என்ன எழுதியிருக்கு என்பதே என்னை படிக்க விடாமல் என்னை கையெழுத்து போட வைத்தார்கள். இதெல்லாம் வந்து செக்ஷன் 17 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை பயன்படுத்தி இவர்கள் வந்து செய்தது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து இவங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்குதுன்னு மெரிட்டோரியஸாக எடுத்து வைக்கப்பட்ட வாதங்களை உள்வாங்கி கொண்ட தலைமை நீதிபதியுடைய அமர்வு இந்த வழக்கையை இப்போ ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் அசிங்கம். இது மாதிரி தான் வாயை திறந்தா இந்த மாதிரி அசிங்கப்படுவோம் தெரிஞ்சதுனால தான் தைரியம் இருந்தால் சொல்கிறாங்கிறோம். இல்லை அதுதான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறதில்ல. இப்போ நாளைக்கு காவிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு உரையாடல் இருக்கும், ஒரு விவாதம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கே நீ தைரியம் இருந்தால் சொல்லுங்கும் பொழுது அவரும் ட்ரிகர் ஆவார். இது போன்ற விஷயங்கள் வந்து ஆக்கப்பூர்வம் என்பதே சரி கேள்வி முடிங்க. இது போன்ற விஷயங்கள் அல்ல, இது போன்ற விஷயங்கள் வந்து இதற்கு முன்பு இருந்த எதிர்க்கட்சி தலைவர்கள்ட்ட இது போன்ற அநாகரிகமான வார்த்தைகள் இல்லை. இதற்கு முன்னர் இருந்த முதலமைச்சர்களிடத்திலே இது போன்ற ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடிய கேவலமான பழக்கம் இல்லை. நீங்க அங்கிருந்தா வரணும். இதற்கு முன்னால் இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி இல்லையே. ஏன்னா இதற்கு முன்னால் இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி இல்லை. எது பேசினாலும் ஆதாரத்தோட பேசுவார். அதுதான் மரபு. ஏன்னா உங்க கையில் எல்லாமே இருக்கு. ஆதாரம் இல்லாமல் பேசுறதுக்கு நீங்க வந்து எதிர்கட்சியோ அல்லது இது பொதுக்கூட்ட மேடையோ அல்ல. இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னல, இப்போ நீங்க மிஞ்சி போனா இப்போ இது பேசுறீங்க, பார்ட்டி ஃபண்ட்னா எப்படி தெரியுமா, நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க பணம், எப்படி இந்த பணத்தை வச்சு தான் எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு எழுச்சி சொல்லுவாங்க. இந்த கோர்ட்டே காரி துப்பிருச்சு, நீங்கள் கட்டாயப்படுத்தி தான் செந்தில் பாலாஜி பேரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கோர்ட்லேயே வந்து கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால தான் அந்த விசாரணைக்கே இப்போ தடை, இடைக்கால தடை, அடுத்த தேதி வர வரைக்கும் இன்ட்ரீம் ஸ்டே வந்து அதை கொடுத்துருக்குறாங்க. அதில் எப்படி தர முடிஞ்சது? இப்போ இது மாதிரி அசிங்கப்படுவீங்க. பாயிண்டாக பேசு. எந்த இடத்துல எவ்வளவு யார் வாங்கினா, நான் கேட்குறது புரியுதா? உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னா மென்டல் முன்னல் ஆச்சு நாங்கள் தானடா. அப்போ கரெக்டாக சொல்லு. திமுக வாங்கியது தைரியம் இருக்கா? அப்போ அந்த வார்த்தை வரும்ல, தைரியம் இருக்கான்னு சொல்கிறதுக்கு. அப்போ இதற்கு முன்னர் இருந்த எந்த முதலமைச்சரும் புழுதி வாரி இறைத்ததில்லை, சேற்றை வாரி மட்ஸ்லிங்கிங் பண்ணதில்லை, சேற்றை வாரி இறைத்ததில்லை, மலத்தை வாரி விஜய் போன்று இறைத்ததில்லை. அப்படி இறைக்கிறதுனால தான் பேச வேண்டியிருக்குது. அப்படி இறைப்பதாக இருந்தால் எந்திரிச்சு எதிர்க்கட்சி துறை சொல்கிறார். அப்போ அதுதான் உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்தேன். கடைசியாக ஒரு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா வெளிநடப்பு. வெளிநடப்பு என்பதே எதிர்ப்பின் உச்சம் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மெச்சூரிட்டி லெவலில் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த அமைச்சர்களும் முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஏன்னா அவனுங்களுக்கும் தெரியாது. வெளிநடப்பு என்பது அவை மரபுக்கு உட்பட்டது என்பது அவனுங்களுக்கும் தெரியாது. பாத்தியா நம்ம தலைவர் பேசும்போது ஏஞ்சி ஓட்டாங்க அப்படின்னு அவனா நினச்சிக்கிறான். எந்திரிச்சு முதல்ல தடுக்கிறோம். அப்போ அங்கிருந்து வருவதுதான் அந்த வார்த்தை. இப்போ வாருங்க பாயிண்ட்டுக்கு. இப்போதும் சொல்கிறோம், ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும்? இப்போ இது முடிஞ்சிருச்சா? ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னா வேர்ட் டு வேர்ட் பதில் சொல்லணும் எதிர்க்கட்சி தலைவருக்கு. அதுக்கு தெம்பு வேணும். அதை தான் கேட்குறாரு. 3 நாள் மொத்தத்தையும் உள்வாங்கிட்டு 4ஆவது நாள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து படித்தா அது முதலமைச்சரின் பதில் இல்லை. முதலமைச்சருக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறான்ல அவன் பதில் அது. புரியுதா? எங்களுக்கு முதலமைச்சருக்கு ஸ்கிரிப்ட் ரெடி கொடுக்குறவனுடைய பதில் வேண்டாம், முதலமைச்சருடைய பதில் வேண்டும். எப்படி வேண்டும்? முதலமைச்சருக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறவன் சொன்னான் பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு. அப்போ எந்திரிச்சு கேட்குறாரு, பார்ட்டி ஃபண்டு தைரியம் இருந்தால் எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு. இது ஸ்கிரிப்ட் இல்லை, இது எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு முதலமைச்சருடைய பதில் வேண்டும்.
அவர் அதுக்கப்புறமா எந்த பார்ட்டி பண்ணி ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா ஸ்கிரிப்டில் இல்லை. இதைத்தான் கேட்கணும். தைரியம் இருந்தால், எங்களை நோக்கி குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கான தைரியமோ தெம்போ ஆற்றலோ உங்களுக்கு இருந்தால், வைக்கின்ற குற்றச்சாட்டை ஆதாரத்தோடும் எண்களோடும் தேதிகளோடும் விவரங்களோடும் யார் எப்படி எந்த நேரத்தில் எங்கே எந்த அளவில் சம்பந்தப்பட்டார் என்கின்ற துல்லியத்தோடும் இருந்தால், தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் சொல்லுன்னு கேட்குறோம் ஒரு முதலமைச்சரை. அப்படி இல்லாமல் சிம்பிளுங்க, முதலமைச்சருக்கு எழுதி கொடுக்குறாங்க ஸ்கிரிப்ட், அவனுடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டாம், முதலமைச்சருடைய வார்த்தை வேண்டும். ஏன்னா அதுதான் சபைக்கு அழகு, சபைக்கு ஆரோக்கியம். அது இல்லாமல் இவர் 2 நாள் 3 நாள் சப்ஜெக்டை உள்வாங்கிக்கிட்டு 4வது நாள் ஸ்கிரிப்டை வாசிப்பார் அப்படின்னா அது மக்களுக்கு பலன் தராது என்பதை ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசிய வார்த்தை 100% சரியானது, நியாயமானது. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.